அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, முஸ்லீமாக வாழக்கூடிய நாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளிலும் நாம் தெரிந்து கொண்டால்தான் அந்த வணக்க வழிபாடை சரியான முறையில் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்விடம் நன்மை அடைந்து கொள்ள முடியும். அதே போன்று எது ஹராம் எது ஹலால் என்பதை தெளிவாக நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த ஹராமான செயலை நம்முடைய வாழ்க்கையில் செய்யாமல் அதை தவிர்த்து ஹலாலானதை செய்வதற்கு ஒரு உதவியாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் குலுக்கல் சீட்டு சம்பந்தமாக இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்வோம். குலுக்கல் சீட்டு என்றால் என்னவென்றால், சில சகோதரர்களை வார வாரம் பணம் கட்டுவதற்கு சீட்டு நடத்தி சேர்த்துவார்கள். உதாரணமாக ஒருவர் வாரம் 1000 ரூபாய் கட்டுவார்கள் என்றால் ஒரு 50 நபர்களை சேர்த்திக் கொள்வார்கள். 50 நபர் என்றால் வாரம் 1000 ரூபாய் என்று கணக்கு போட்டு பார்த்தோம் என்றால் 50,000 ரூபாய் வருகிறது 50 வாரத்திற்கு. இது எந்த அடிப்படையில் பணத்தை பிரித்து தருவார்கள் என்றால், வார வாரம் இந்த 50 நபர்களுடைய பெயரை போட்டு சீட்டு குலுக்கி பெயர் எடுப்பார்கள். யாருடைய பெயர் வருகிறதோ அவர்களுக்கு 50,000 ரூபாய் பணம் ஒப்படைக்கப்படும். இன்னும் தொடர்ச்சியாக வார வாரம் அவர் அந்த 1000 ரூபாய் பணத்தை கட்டி கொண்டே வர வேண்டும். இப்படி வாரத்திற்கு ஒரு முறை குலுக்கி சீட் எடுப்பார்கள். யார் பெயர் வருகிறதோ அவர்களுக்கு அந்த 50,000 ரூபாய் பணம் ஒப்படைக்கப்படும். அப்போ இந்த குலுக்கல் சீட்டு மூலியமாக அந்த சீட்டு நடத்தக்கூடிய சகோதரர்களோ சகோதரிகளோ அந்த நிறுவனமோ அந்த 50 பேர் சேர்த்தின பிறகு 50 வாரம் அல்ல 51 வாரமாக பணத்தை கட்ட சொல்வார்கள். ஏன்னா 50,000 ரூபாய்க்கு 50 வாரம் நம்ம வாரம் 1000 ரூபாய் கட்டினோம்னா 50 வாரத்துக்கு 50,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனால் அந்த குலுக்கல் சீட் நடத்தக்கூடிய அந்த நிறுவனம் 51 வாரம் கொடுங்கம்பாங்க, ஒரு வாரம் சேர்த்து கொடுங்கம்பாங்க. அப்போ நம்ம ஒரு 1000 ரூபாய் கட்டுறோம்னா 51,000 ஒரு வார காசை நம்ம சேர்த்து அவங்களுக்கு கட்ட வேணும். அப்போ எதுக்கு அது கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு நபர்கிட்ட அந்த 1000 ரூபா ஒரு வார காசு எதுக்கு கேட்குறான்னு கேட்டிங்கன்னா, பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் பொருளாதாரம் தருவதற்கு சீட்டு பணம் அந்த கட்டுவதற்கு சில சகோதரர்கள் தாமதப்படுத்துவார்கள். ஒன்று, ஒரு வாரம் 2 வாரம் டிலே ஆகும், தாமதப்படுத்துவார்கள். அந்த யார் சீட்டு நடத்துகிறார்களோ அவர்களுடைய பொறுப்பு தான். அந்த பணம் டிலே ஆனாலும் சீட்டு விழுந்துச்சுன்னா அந்த விழுந்தவருக்கு பணத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த சீட்டு நடத்தக்கூடிய நிறுவனமோ அந்த சகோதர சகோதரி தான் அந்த பொறுப்பு. இப்போ அந்த அடிப்படையில் வாரம் 1000 ரூபா எடுத்து வச்சுக்குவாங்க. யார் டிலே பண்ணாலும் அவங்க தான் போட்டு கட்டணும். அதேமாதிரி பல உழைப்புகள் அவர்கள் இதற்காக செலவழிப்பார்கள். அந்த 50 நபரிடம் அந்த பொருளாதாரத்தை வசூலிக்க வேண்டும். வசூலித்து அந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் இவர்கள் பாதுகாக்க வேண்டும். யார்? அந்த சீட்டு நடத்தக்கூடிய நிறுவனம் தான் பொறுப்பேற்று பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்படி பல வகைகளில் உழைப்பை அவர்கள் செலுத்துகிறார்கள். இந்த வார சீட்டு நடத்தக்கூடிய சகோதர சகோதரிகள் அந்த நிறுவனம் பல உழைப்புகளை செலுத்துகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் ஒரு வார சீட்டு கமிஷன் என்று சொல்லுவாங்க. அந்த ஒரு வார கமிஷனை எடுத்து வச்சுக்குவாங்க, வாங்கிக்குவாங்க. அப்போ இது வட்டியா அப்படி என்று பார்த்தா இது வட்டி கிடையாது. ஏன்னா பல சகோதரர்கள் இது வட்டியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேக நிலையில் எல்லாம் சகோதரர் நிறைய பேர் அந்த சிந்தனை இருக்கின்றார்கள். தெளிவாக இது வட்டி கிடையாது. ஏனென்றால் சீட்டு குலுக்கி விழுந்துருச்சு ஒரு நபருக்கு. அந்த நபர் முதல் வாரமோ அல்லது 2வது வாரமோ ஒரு நபருக்கு விழுந்தது என்றால் அந்த நபர் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு எங்கேயோ சென்றுட்டார், எங்கேயோ போயிட்டார். ஏனென்றால் யார் எப்படிங்கிறது நம்ம தெரியாது. நம்மளுடைய மேலோட்டமாக பார்த்து நல்லவர் தான், கரெக்டாக கட்டியவாருங்கிற அடிப்படையில் நம்ம சீட்டு சேர்த்துவாங்க எல்லா நிறுவனமும். ஆனால் அவர் உள்ளத்தை பற்றி அல்லாஹ் தான் அறிவான். அந்த அடிப்படையில் ஏமாற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஏமாற்றிட்டு போயிட்டார் என்றால் யார் சீட்டு நடத்துகிறார்களோ அவர் தான் அந்த பொருளாதாரத்துக்கு பொறுப்பு. மிச்சம் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அவர் தான் வார வாரம் அந்த பணத்தை ஏமாற்றிட்டு போனவருடைய அந்த வார 1000 ரூபா தொகை இவர் தான் போட்டாகணும். உழைப்பு செலுத்தணும். யாராவது ஏமாற்றிட்டு போயிட்டால் இவர் தான் அதற்கு பொறுப்பு. மிச்சம் இருக்கக்கூடிய சகோதரர்லாம் யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தானே பொறுப்பாளர், உங்கள் நிறுவனத்தை நம்பி தானே சீட்டு போட்டேன் என்று சொல்லிவிடுவார்கள். இப்போ அதே பேர் முன்னே சொன்ன மாதிரி டிலே பண்ணி கட்டுவாங்க. அதற்கும் அவர்கள் தான் ஒரு பொறுப்பாளராக இருப்பார்கள். அந்த சீட்டு நடத்தக்கூடிய அந்த நிறுவனம் பொறுப்பாக இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் இது வட்டி கிடையாது. ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இதுக்கு அவர் தான் பொறுப்பாக இருக்கணும். இன்னும் சொல்வதாக இருந்தால் சீட்டு போட்டு குலுக்கி பேர் விழுந்துருச்சு, ஒரு 50,000 ரூபா அந்த 1000 ரூபா கட்டினோம்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான்,
வாரம் 500 கட்டுவாங்க, 1000, 2000, 5000, 10,000 கட்டுற சீட்லாம் இருக்குது. உதாரணத்துக்காக புரிந்து கொள்வதற்காக நான் அந்த 1000 சொல்கிறேன் நான். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சீட்டு குலுக்கி போடுறாங்க, அவருடைய பெயர் விழுந்துருச்சுன்னு வைங்க. அப்போ அவருக்கு சீட்டு விழுந்துருச்சு, நம்ம கால் பண்ணுறோம், ஃபோன் பண்ணுறாங்க, அந்த நிறுவனம் ஃபோன் பண்ணுது. ஃபோன் பண்ணும்போது நான் வெளியூர் இருக்கிறேன், நான் வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சீட்டு நடத்தக்கூடிய நிறுவனம் தான் அந்த பணத்தை வச்சுருப்பாங்க. இப்போ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் பொருளாதாரம் மிஸ் ஆயிடுச்சு, திருட்டு போயிடுச்சு, ஏதோ ஒரு சம்பவம் நிகழ்ந்துருச்சு, பணம் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. இப்போ அவங்கள்ட்ட சொன்னால் ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ யார் பொறுப்பு? அந்த பணத்துக்கு யார் சீட்டு நடத்துகிறாங்களோ, யார் நிர்வாகத்தை மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த பணத்துக்கு பொறுப்பு. காசு தொலைஞ்சு போனாலும் சரி, மிஸ்ஸிங் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இவர்கள் தான் அந்த பொறுப்பு ஏற்று அந்த பணத்தை ரெடி பண்ணி என்ன செய்யணும், அந்த சகோதரர்களுக்கு அந்த பணத்தை ஒப்படைக்க வேண்டும். இப்படி பல சிக்கலும் சிரமங்களும் இருக்கிறது. அந்த வார சீட்டு நடத்தக்கூடிய நிகழ்வில் பல உழைப்புகளை செலுத்த வேண்டியது இருக்கிறது. அப்போ இந்த கூட்டி கழித்து பார்த்தோம் என்றால் இந்த உழைப்பு, பல சிரமங்கள், சிக்கல்கள், யாராவது ஏமாற்றிட்டு போனால் இவங்க தான் பொறுப்பு, யாராவது 2 வாரம் 3 வாரம் கட்டலைன்னா அதற்கும் இவர்கள் தான் பொறுப்பு. அப்போ இந்த அடிப்படையில் பல உழைப்புகளை அவர் செலுத்துவதன் காரணமாக குலுக்கல் சீட்டு நடத்துவதற்கு கமிஷன் வாங்குவது வட்டி என்பது கிடையவே கிடையாது. சீட்டு போடுறவர்களும் என்ன செய்யலாம், தாராளமாக நிறைந்த மனதுடன் சீட்டு சேர்ந்துக்கலாம். அதேமாதிரி இந்த கமிஷன் வாங்கி சீட்டு நடத்தக்கூடியவர்களும் இது வட்டியாக இருக்குமோ, இது சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற ஐயப்பட தேவையே கிடையாது. வட்டியை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50,000 ஒருத்தவங்க பணம் கொடுத்துருக்குறாங்க, வாரம் வசூல் பண்ண போகிறாங்க. வாரம் 1000 ரூபாயுமே 2000 கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. 50,000 கொடுத்தா 10,000 5,000 என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வட்டி போட்டிருப்பாங்க. இது ஒரே நிர்ணயித்து வாரம் சீட்டு 1000 ஒரு வாரம் கமிஷன் தான்பாங்க. ஒரு 2 வாரம் ஒருத்தவங்க கட்டலைன்னு வைங்க, 3ஆவது வாரம் கட்டுறாரு, எவ்வளோ ஆச்சு? 3ஆவது வாரத்துக்கு 3000 பணம் ஆயிடுச்சு. இப்போ அதே பணம் தான் கட்ட போகிறாரு. வட்டி என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரம் ஒரு 1000 கட்டிட்டு இருக்காரு, 2 வாரம் டிலே பண்ணி 3ஆவது வாரம் அவர் பணத்தை சேர்த்து கட்டும் பொழுது எதை டிலே பண்ணாரோ, எதை நிப்பாட்டி வச்சாரோ அதற்கு சேர்த்து வட்டி வாங்குவார்கள். அப்போ வட்டி என்பது வேறு, இந்த குலுக்கல் சீட்டு அது கமிஷன் வாங்குவது என்பது வேறு. இப்படி நம்ம பிரித்து நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் தாராளமாக குலுக்கல் சீட்டை நம்ம சேர்ந்து கொள்ளலாம். அதோடு மட்டுமல்ல, இந்த குலுக்கல் சீட்டு மூலியமாக பல சகோதர சகோதரிகள் பயனுள்ளதாக அமைகிறது. உதாரணமாக இப்போ நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் வண்டி எடுக்கிறாங்க, வாகனம் 1 ரூபா கட்டினா என்ன செய்கிறாங்க, வண்டி எடுத்துகிட்டு போயிருங்க, மாதமான என்ன செய்யுங்க, டிவி கட்டிடுங்க, இப்படி சொல்லிலாம் வண்டி டிவி கொடுக்குறாங்க, அதெல்லாம் வட்டி. இப்போ பல சகோதரர் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமிய மார்க்கம் வட்டியை தடை செய்திருக்கிறது. வட்டி என்பது பெரும் பாவம் என்பதை உணர்ந்து வாரம் நம்ம சீட்டு போடுவோம், ஒரு 2 சீட்டு போட்டால் 1 லட்ச ரூபா கணக்காயிருச்சு, வாரம் 2000 கட்டினோம்னா 1 லட்ச ரூபா கணக்காயிருச்சு, நம்ம வாரம் சீட்டு போடுவோம். சீட்டு போட்டு அந்த பணம் விழுந்துச்சுன்னா என்ன செய்யலாம், வட்டி இல்லாமல் ரெடி கேஷ் கொடுத்து நம்ம வண்டி வாங்கிக்கலாம். இந்த வட்டியை தவிர்த்துக்கலாம். நமக்கு 1 வாரமோ 2 வாரமோ சீட்டு பணம் விழுந்துச்சுன்னா நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்பது நல்லெண்ண அடிப்படையில் பல சகோதரர் என்ன செய்கிறாங்க, சீட்டு சேர்த்துறாங்க. இதேமாதிரி பல சகோதரர் சீட்டு சேரக்கூடிய பல சகோதர சகோதரிகள் அந்த பொருளாதாரத்தை வைத்து பெரிய சீட்டு போடக்கூடியவங்களாம் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய அளவுக்கு கூட பெரிய பெரிய சீட்டெலாம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் அந்த சீட்டு நடத்துகிறவங்களுக்கும் ரிஸ்க் இருக்குது, அதுக்குண்டான உழைப்பு செலுத்துகிறார்கள், அதற்கு காரணமாக கமிஷன் பெற்றுக்கொள்கிறார்கள். அதேபடி சீட்டு சேரக்கூடிய சகோதரர்களுக்கும் பல பிரயோஜனம் இருக்கிறது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வட்டியை தவிர்த்து கொள்ளலாம். ஹஜ் உம்ரா போகணும், ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது, நம்மளால் எடுத்து வைக்க முடியலும் போது ஒரு பெரிய சீட்டு போட்டு வாரம் கட்டிட்டு வர்றது, அந்த சீட்டு குலுக்கல் முறையில் விழுந்துச்சுன்னா அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலியமாக பல பயனடையக்கூடிய சகோதர சகோதரி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் சீட்டு போடுறதுல எந்த வகையிலும் ஹராம் கிடையாது, கமிஷன் வாங்குவதும் வட்டி கிடையாது, ஹராம் கிடையாது. ஆகையால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம சீட்டு போடுறது தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் என்பதை இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிருதன் அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.